ஹலோ எவ்ரிவான், ஐம் பூமிகா. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம அபக்கஸோட பெனிஃபிட்ஸ், அது அபக்கஸ் வந்து கிட்ஸோட மேக்ஸ் ஸ்கில்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக அபக்கஸ் ட்ரெயினர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஐ எம் தமிழரசி. நான் ஸ்டெம் அபாக்கஸில் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ஸோட ஸ்பீட், கான்சன்ட்ரேஷன் அண்ட் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்னோட மெயின் கோல். மேக்ஸை ஈஸியாக போட இன்ட்ரெஸ்டாக டீச் பண்ணுறது என்னோட ஃபேஷன். ஓகே மேம், சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபக்கஸ்னா என்ன மேம்? அபாக்கஸ்ங்கிறது ஒரு ஏஷியன் கவுண்டிங் டூல். இது பீட்ஸோட வேல்யூ தெரிஞ்சுட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிஃபரன்ஸை ஈஸியாக ஸ்பீடாக போட ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ அபக்கஸ் லேர்ன் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் மேம்? அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், அரித்மெட்டிக் ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அபக்கஸ் லேர்ன் பண்றதுனால கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண எப்படி ஹெல்ப் பண்ணுது மேம்? அபாக்கஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அவங்களோட மைண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட் பிரைன் வந்து ஆக்டிவாக இருக்கும் அவங்களோட போத் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே மேம். இப்போ மோஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அபக்கஸ் லேர்ன் பண்ணுறதுனால ஸ்கூல் சப்ஜெக்ட்ல இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? மேக்ஸ் சப்ஜெக்ட்ல அவங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இருக்கும், டிஃபிகல்ட் சம்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஒரு டீச்சர் வந்து போர்டில் சம்ஸ் போடுறப்ப அபாக்கஸ் லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை ஆன்சர் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவாங்க. இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மேத்னால ஒரு ஃபியர் இருக்கு. ஈவன் எனக்கு மேத் மேல ரொம்ப ஃபியர் இருக்கு. இப்போ அபக்கஸ் லேர்ன் பண்றதுனால மேத் மேல இருக்க ஃபியர் ரெடியூஸ் ஆகுமா? எஸ், பீட்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் போடுறதுனால மேத் வந்து ஒரு ஃபன்னாக கன்வெர்ட் ஆகிடும். செகண்ட் லெவல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து விஷுவலைசேஷன் பண்ணி கிரியேட் பண்ணி சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபியர் நேச்சுரலி டிஸப்பியர் ஆகிடும். ஓ, ஓகே மேம். இப்போ நீங்க நிறைய சொன்னீங்க, அதாவது அபக்கஸோட பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க. கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கூல் சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், மேத் மேல இருக்க ஃபியர் ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ட எந்த மாதிரி ஸ்டேஜ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? அபாக்கஸ் ஜாயின் பண்ணி ஒரு 2 or 3 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன், ஸ்பீடு வந்து பேசிக்கோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். 4 or 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து விசிபிளாக சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். 1 இயரில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால அரித்மெட்டிக் ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும், கிளாஸ் வந்து வீக்லி அட்டென்ட் பண்ணுறதுனால உங்களோட ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைச்சிடும். ஓகே மேம், சூப்பர். Finally we come end of session. Big thank you to our Tamilasi ma'am, because நான் அபக்கஸ் பத்தி சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங்கான பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மீட் யூ சூன்.